கிடக்குற மொத்த பட்டாசோட விலையும் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரும். இது வாங்கியிருக்க பட்டாசு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோனி ஸ்டாண்டர்ட். இது பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பட்டாசு. இது பாத்தீங்க அப்படின்னா பட்டாசு வாங்குற எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் அவனுக்கு கொடுக்குறாங்க. எல்லாரும் பெரிய கிவ் அவே நம்ம கொடுக்க போறோம். அப்படி மச்சான் 20 பேருக்கு பாத்தீங்கன்னா இதே போல கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் கிவ் அவேவா. இது என்ன டாலர் மாதிரியே இருக்கு. 1 2 3 4 மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி 4 பாக்ஸ் நிறைய பட்டாசு இருக்கு. இந்த எல்லா பட்டாசுமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வெடிச்சு வீடியோ போடுறதுக்காக வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இதே போல இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா 4 பாக்ஸ் நிறைய பட்டாசு வரப்போகுதுங்க. அந்த பட்டாசு எல்லாமே எதுக்காக வாங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வீடியோ பார்க்குற உங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறதுக்காக. இந்த பட்டாசு எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப அன்பாக்ஸ் பண்ணி உள்ள எல்லாம் என்ன மாதிரி பட்டாசு இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் பட்டாசு ஆர்டர் பண்ணும்போது தெளிவா ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் வெடிச்ச எந்த பட்டாசுமே நம்ம இந்த வருஷம் வெடிக்க கூடாது. வெடிக்கக்கூடிய எல்லா பட்டாசுமே பாத்தீங்கன்னா புதுசா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு தான் ஆர்டர் பண்ணேன். சோ அதுக்காக பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளா வெயிட் பண்ணி நம்ம இதுவரையும் வெடிக்காத பட்டாசு எல்லாமே பாத்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். இது எல்லாத்தையும் இப்ப அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பொடி போட்டு கொட்டு பெரிய பாக்ஸ் கொட்டு மச்சான் மெல்ல வெடிச்சிட போகுதுடா. இருக்கு மச்சான் கொட்டு மச்சான். சரியான வீட்டு கொட்டி கிடக்குற மொத்த பட்டாசோட விலையும் பாத்தீங்க அப்படின்னா 1 லட்சம் ரூபாய் வரும். இதே போல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் 4 பாக்ஸ் வரப்போகுது. என்ன மச்சான் சூப்பரா இருக்கு மச்சான். ஏஞ்சல் ஸ்டிக். இது எல்லாத்தையும் பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு எடுத்து விளாவரி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். என்ன மச்சான் எல்லாமே புதுசா இருக்கு மச்சான். எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புதுசா இருக்கு. எதை எடுக்கிறது எதை வைக்கிறது அப்படின்னு தெரியல. என்ன மச்சான் இது என்னமோ தெரியல. நான் பாக்குறேன். தக்குவா வர மச்சான் வெடிச்சு விட்டுறாத மச்சான். என்னமோ ரோப் மாதிரி இருக்குப்பா. என்னது இது பாத்தீங்க அப்படின்னா ஒரு வகையான பட்டாசு. என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பத்த வைக்கணும். பத்த வச்சோம் அப்படின்னா இது ஒரு பக்கம் சீரிட்டு சுத்தும். இது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சீரிட்டு சுத்தும். இது பாத்தீங்கன்னா சரக்குன்னு இந்த பக்கமா நீயா நானா அப்படிங்கிற பாத்தீங்கன்னா போட்டிட்டு இது சுத்தும். அப்ப பாக்குறது நல்லா அழகா இருக்கும். இந்த பாருங்களேன் இது பாத்தீங்கன்னா 7G ஃபவுண்டைன். பாத்தீங்களா முத்து மச்சானோட போட்டோ இந்த இடத்துல பாருங்களேன். இந்த பாருங்களேன் முத்து மச்சான் இருக்கு பாத்தீங்களா. இந்த மச்சான் அப்படி திரும்ப மச்சான் பாருங்க எப்படி இல்ல அங்க பாருங்களேன். இங்க பாருங்களேன் நீங்களே பாருங்களேன் முத்து மச்சான் இது எப்படி ஒத்து போகுதுன்னு பாருங்களேன். பாரு மச்சான் ஏன்டா நீங்க அடுத்த பாப்போம்டா. இங்க பாரு இது என்னது இது என்ன மச்சான் அது என்னன்னே தெரியல மச்சான். புதுசா இருக்குடா. ஏதோ கூல் வாட்டர் ஃபால் அப்படின்னு இருக்குது. ஏதோ கூலா தண்ணி அடிக்கும்னு நினைக்கிறேன் மச்சான். கிளாஷ் ஆஃப் கிளான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆதி காலத்தில் தடை பண்ண கேமு. ஆனால் அந்த கேம் பேரில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பட்டாசு வந்துட்டு இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு நல்லா ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சீரி நல்லா படப்படன்னு வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மச்சான். இது பர்பு இல்லை. நம்ம போன வாட்டி பார்த்த பட்டாசுல ஒன்ன கூட காணுங்க. எல்லாமே புதுசா இருக்கு. என்ன மச்சான் அது இங்க பாறேன். இது என்னடா அது மணி பேங்க் மச்சான். சோனியோட மணி பேங்க். எல்லாமே பிராண்டட் ஐட்டமா இருக்கே மச்சான். ஆமா அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏமா வாங்கியிருக்க பட்டாசு எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சோனி ஸ்டாண்டர்ட். இது பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான பட்டாசு. நம்ம லாஸ்ட் இயர் வாங்கின பட்டாசுலாம் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான இருக்கும். பட் இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அதை விட ரொம்ப பெஸ்ட்டான குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு எல்லாமே அதுதான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாங்கி செலக்ட் பண்ணி வாங்கியிருக்கோம். இந்த பட்டாசு எல்லாமே நம்ம எங்க வாங்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாடர்ன் கிராக்கர்ஸ்லாம் வாங்கணும். இதோட மாடர்ன் கிராக்கர்ஸ்ல நம்ம பட்டாசு வாங்குறது 4வது வருஷங்க. என்ன மச்சான் அது மட்டும் இல்ல நமக்கு இந்த வருஷம் புதுசா கிஃப்ட் பாக்ஸும் அறிமுகப்படுத்திருக்கோம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங்ல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா 4 பாக்ஸ் நிறைய பட்டாசு வருது. அதை உங்களுக்கு தரேன் அப்படின்னு. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெரிய கிவ் அவே நம்ம கொடுக்க போறோம். அப்படி மச்சான் 20 பேருக்கு பாத்தீங்கன்னா இதே போல கிஃப்ட் பாக்ஸ் நம்ம கொடுக்க போறோம் கிவ் அவேவா. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்குற இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்ன பிறகு பாத்தீங்க அப்படின்னா அதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துங்க. அதாவது நீங்க லைக் போட்டதையும் கமெண்ட் பண்ணதையும் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. எடுத்த பிறகு பாத்தீங்கன்னா நம்மளோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன்லேயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு கூகுள் ஃபார்மோட லிங்க் இருக்கும். அந்த கூகுள் ஃபார்ம்ல போயிட்டு நீங்க எல்லாம் உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்க. அதுல வின்னர் ஆகிற 20 பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த கிஃப்ட் பாக்ஸ் இதே போல கிஃப்ட் கொடுக்க போறோம். இதை விட பெரிய பாக்ஸா தான் வரப்போகுது. 20 பேருக்கு மட்டும்தான். ஸோ சீக்கிரமா அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்புங்க. எதனால கூகுள் ஃபார்ம் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் கிவ் கொடுத்துருந்தோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸை சூஸ் பண்ணாம பட் யாருமே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த கூகுள் ஃபார்ம் கேட்குறேன். இதில் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்களும் உங்களை கான்டாக்ட் பண்ணி பட்டாசு வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருங்க. மச்சான் ஓரம் வச்சு அடுத்த பட்டாசு ட்ரெயின் இங்கே பாரு. என்ன மச்சான் அது கோகோ தாமோசா என்னடா அது? ஏன் பஸ் மாதிரி இல்லை ட்ரெயின் மாதிரி இல்லை ஒரு வித்தியாசமா இருக்கு. இங்கே பாருங்களேன் மச்சான் இப்படி மச்சான் கொஞ்சம் போகணும் அப்படியே பின்னாடி போகணும். அதனால நம்ம அந்த ஆயுத பூஜை டயத்துல அந்த அர்னால்டுக்கு பட்டையை போட்டுட்டு கையில ஏற்கனவே வச்சிருப்பாருல பாரு எப்படி இருக்கு மச்சான். அப்படிதானே நான் இந்த ஏரியாவுல ரவுடின்னு பாம் ஆயிட்டியா. இப்போ நீ ஏத்தறல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சு பாத்துறாதீங்க. கேவலமா இருக்குது. பரவாயில்லைங்க வெடி புதுசா இருக்குங்க. பாருங்க எப்படி இருக்கு. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத நம்ம வெடிச்சு பார்க்கலாம் மச்சான். அடுத்தது மச்சான். ஆனா இது பாத்துருக்க மட்டும் நினைக்கிறேன் மச்சான். சோனில இருக்க ஆங்கிரி படி எப்படி வெடிக்கும் அப்படின்னு தெரியல. அதை நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா தெரியும்.
ஏஞ்சல் ஸ்டிக்ஸ். இது பாத்தீங்க அப்படின்னா வந்து பட்டாசு வாங்குற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா gift ஒன்று கொடுக்குறாங்க எல்லாரும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல் ஸ்டிக். ஸோ மாடர்ன் கிராக்கர்ஸ்ல வாங்கினா இந்த ஸ்டிக் கிடைக்கும் அப்படிதான் மச்சான். கண்டிப்பா மச்சான். மாடர்ன் கிராக்கர்ஸ்ல இருக்க பட்டாசு எல்லாமே பார்த்தா தரமா இருக்கும், குவாலிட்டியா இருக்கும். சேனல் மூலம் பட்டாசு வாங்க நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க மாடர்ன் கிராக்கர்ஸ்ல. இந்த கிரியேட்டிவ் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், உங்களுக்கு வந்து 50 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் 1500 அப்படிங்கிற அந்த கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 250 ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த கிரியேட்டிவ் 1500 கோட யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து நீங்க வந்து 15000 மேல பாத்தீங்கன்னா பட்டாசு வாங்கலாம். அப்படி வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 250 ரூபா டிஸ்கவுண்ட். மச்சான் எடு மச்சான் அடுத்த பட்டாசு. மச்சான் டாம் அண்ட் ஜெர்ரி. வித்தியாசமா இருக்குல்ல. நம்ம வாங்கியிருக்க பட்டாசெல்லாம் நீங்க பாத்துருக்கீங்களா என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மச்சான் எவ்வளவு கிடக்கு இங்கே தடவிட்டு இருக்கு இடம் தாங்கிட்டு ஒரு ரூபா எடுக்கிறேன்னா நிறைய கிடக்கு. எது எடுக்கிறதுன்னு தெரியல மச்சான், எல்லாமே புதுசா இருக்குடா. இது பார்த்தீங்கன்னா வந்து சோட்டா பீமா கேண்டில். சோட்டா பீமாவா? சும்மா பற்ற வச்சுட்டு கையிலே பிடிச்சிக்கலாம் மச்சான். சூப்பரா செய்யணும் மச்சான். ஜம்பிங். இது வந்து இந்த வெடி வந்து பாத்தீங்கன்னா ஜம்ப் ஆகும்னு நினைக்கிறேன். ஜம்ப் ஃபாக், குதிக்கக்கூடிய தவளை. ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஃபிஷ். வாவ், உருட்டிட்டான் கேப்ல சமாளிச்சு விட்டா பாருங்க. இது என்ன வெடியா இருக்கும் தெரியல மச்சான். இது ஒண்ணு இல்லைங்க, இப்படி பற்ற வச்சுட்டு நம்ம இப்படி பிடிச்சோன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்கு அப்படின்னு சீரும் பார்க்கறது நல்லா இருக்கும். இப்படி மச்சான் உள்ளே வச்சுட்டு பத்திரமா. ஓகே, என்னோட கையில இருக்குது வந்து பாத்தீங்கன்னா படா பீகாக். நம்ம போன வருஷம்லாம் பாத்தீங்கன்னா மினி பீகாக் பார்த்துருப்போம். இது வந்து பாருங்க படா பீகாக். எவ்வளவு பெரிய மயிலா இருக்கு. நயா பையா நயா. என்னது நயா பியா நயா, பேரே கேக்குறது நல்லா இருக்குல்ல. இது பாத்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கை ஷாட் மச்சான். பயப்பிள்ளைக்கு பாருங்க நான் வாய்ஸ் எப்படி மாறுதுன்னு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃப்ளவர் பான்க்யூட்னு அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் ஐட்டம். ஸோ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து பாத்தீங்கன்னா புதுசு, இதுவரை பார்க்கவே இல்லைங்க. டெமோ மிங்கியா, என்னமோ குட்டி உண்டா இருக்கு. மிக்கி மச்சான், அது மிக்கி. சரி ஓகே, டெமோ மிங்கி. மிக்கி 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 மிக்கி. அடுத்தது பாரு, பார்க்கறதுக்கு வித்தியாசமா இருக்கும் மச்சான். என்ன இருக்குன்னு உள்ள இருக்குன்னு எடு. தெரியல மச்சான், ரோப்புன்னு போட்டுருக்கு மச்சான். அது நம்ம வெடிக்கும் போது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம சஸ்பென்ஸ் இது நீங்க வெடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி படசால் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்தீங்கன்னா புது வெரைட்டி. நம்ம யாருமே வெடிக்காத வெடியா பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஃபயர் டாக்ஸோட பீனட் அதான் மச்சான். பீனட்ஸ் அப்படிங்கிற ஸ்கை ஷாட் 2 ஷாட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இதுக்குள்ள 2 பால் இருக்கும். 2 in 1 டபுள் ஷாட். ஒன்னு கீழே வெடிச்சு மேலே போய் 2ஆ வெடிக்கும். ஃபவுண்டன் சிவப்பு கலர்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபவுண்டன். இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா பவுண்டர்னால என்ன கலர் இருக்கும்? எல்லா கலர்லயும் இருக்கு மச்சான். எல்லா கலர்லயும் இருக்கும். இது வந்து சிவப்பு கலரா இருக்கும். கீழே வெடிச்சு மேலே போய் சங்கு சக்கர மாதிரி சுத்தம் அப்படின்னு நினைக்கிறேன். அதான் மச்சான் ரேஞ்ச் சக்கரா. இது அப்படி ஓரமா வச்சிரும். பட்டர்ஃப்ளைங்க, சும்மா வேற லெவல் பட்டர்ஃப்ளை. இது மச்சான் சூப்பர் மச்சான். இங்கே பாரு, இந்த படம் போட்டுருக்காங்க பாரு. ஒன்று ஃபர்ஸ்ட் கீழே சீரும், சீரி மேலே சீரிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் டப்புன்னு வெடிச்சு இது மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 3 சீரும். 3 ஃபங்க்ஷன் மச்சான். 3 in 1 மச்சான். அது 3 in 1. நான் ஏதோ நம்பர் 1 நினைச்சிட்டு. இது என்ன டாலர் மாதிரியே இருக்கு. டாலர் வீல்ஸ், அதாவது சங்கு சக்கரங்க 2 பக்கம் சுத்துங்க. 10 வச்சுன்னு வச்சிங்கன்னா சுத்தும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நின்றுட்டு திரும்ப ரிவர்ஸ்ல சுத்தும். அதான் பார்த்தீங்கன்னா டாலர் வீல். ஏன்னா மச்சான் ஐயோ டயர்ட் ஆயிட்டு மச்சான். எவ்வளோ வெடியா புது வெடியா பார்த்தோன்னே ரொம்ப ஒன்றும் இல்லை மச்சானுக்கு பார்த்தீங்கன்னா 30 தாண்டிட்டு. அதனால பார்த்தீங்கன்னா வந்து 30 வயசுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சுகரு, பிபி, கொல்ல போகிறேன் எல்லா வியாதியுமே பார்த்தீங்கன்னா வரதான் செய்யுது. அதனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவனுக்கு கால் வலிக்குது மச்சான். இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராக் அண்ட் ரோல் அப்படிங்கிற ஒரு ஸ்கை ஷாட். இது பார்த்தீங்கன்னா 1 வெடிச்சு அதில் பார்த்தீங்கன்னா 7 ஃபங்க்ஷன் ஆகும் மச்சான். தான் மச்சான், அதாவது 7 பால்னு சொல்லுவாங்க மச்சான். அது கீழே 1 வெடிக்கும், மேலே பார்த்தீங்கன்னா மேலே போய் 7ஆ வெடிக்கும் மச்சான். இதுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுவும் அதே போல பார்த்தா 7 பால் தான். சூப்பராக இருக்க முடியும் நினைக்கிறேன். என்ன மச்சான் புதுசாக இருக்குடா. இது இதெல்லாம் பார்த்ததே இல்லைடா. ஆமாம் மச்சான், எல்லாமே புதுசு மச்சான். பாரடைஸ் ஃபிஷ் இது பார்த்தீங்களா, பாருங்களேன் ஃபங்க்ஷனை பாருங்களேன். கீழே வெடிச்சு மேலே போய் வெடிச்சு அது வந்து மீன் வந்து தண்ணியில் ஓடும்போது எப்படி இருக்குமோ அதே போல இருக்கும் பார்த்தீங்களா. ஃபங்க்ஷன் போட்டுருக்காங்க பாருங்க. இதான் பார்த்தீங்கன்னா பாரடைஸ் ஃபிஷ் பிடிச்சா ட்ரை கலர் ஃபவுண்டைன். இது பார்த்தீங்கன்னா 3 கலர் பார்த்தீங்கன்னா சீரும் போது எப்படி பாருங்க. இதே போல சீரும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை நம்ம வெடிச்சு பார்த்தா தெரியும். இது பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டாசு. இது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு தெரியல. இதில் என்ன போட்டுருக்காங்கன்னா இது வந்து ஃபவுண்டன் மாதிரி சீரி வெடிக்கும் அப்படின்றாங்க மச்சான். தான் மச்சான், இது என்னது? விசிலிங். என்னவா இருக்கும்? விசிலிங் பையர். அதாவது அது என்ன சொல்றது, இது வந்து நம்ம வந்து கையிலே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு கொளுத்துன்னு வச்சுக்கேன் அப்படின்னு விசில் அடிச்சுட்டு சீரிட்டே இருக்கும். நீங்க வந்து இதுவரையும் முதல்ல வெடியா பார்த்துருக்கீங்களா? இந்த பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் முதல்ல வெடிமா வேற லெவல்ல இருக்கு. கொளுத்தி வச்சுன்னா உள்ள இருந்து முதல்ல வெடியா தண்ணிக்குள்ள விழுந்துரும். இது பாத்தீங்க அப்படின்னா மேட்ரிக்ஸ் மிசைல் அப்படிங்கிற கூடிய ஒரு கை ஷாட்டு. சமான நல்ல வீட்டா இருக்குங்க. இதே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ தாண்டி இருக்கும் போருக்கு. மேபி வெடி வாங்கினதுக்கு ஃப்ரீயா கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடிச்சு கடிச்சு தின்னு வாயை வெடிச்சு. இது வெங்காய வெடி வெடிச்சு வெங்காய வெடி மாதிரி இருக்குங்க. கையில இருக்கு பாத்தீங்களா. இது வந்து வல்கனோ அப்படிங்கக்கூடிய வெடி. சும்மா ஐபிஎல் டேட்ல வெடிக்கும்போது சும்மா கலர்ஃபுல்லா இருக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா இது வெடிக்கும். இதை நம்ம வெடிச்சு பார்க்கலாம். இதை ஓரமா வச்சிரும் மச்சான். இது அது மச்சான், அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு ஓரமா வை மச்சான். ஐயோ புதுசா இருந்தோன்னு கேட்டேன்ப்பா. இந்தா மச்சான், இது என்னது? மிக்கி பேப்பர் ஒர்க்ஸ். மிக்கி பேப்பர் ஒர்க்ஸ். டே கம்பெனி வராது, லிட்டில் ஜாய் அப்படிங்கிற ஒரு ஸ்கை ஷாட்டுங்க. அது ஸ்கை ஷாட்னு சொல்லணும் மச்சான். ஏன் மச்சான் அப்படி படுத்துற? சரி ஓகே, அடுத்து இந்த மச்சான் எக்ஸ்மேன் ஸ்கை ஷாட். சோனில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்கை ஷாட்ல இதுவும் ஒண்ணுங்க. இதோட பெருசுமே இருக்கு.
அட பாவத்தை இதெல்லாம் நம்ம ஹோல்ட் பண்ணும்போதே தனியா இருக்குங்க. நல்ல ஒர்த்தா இருக்கும் மச்சான். ஒர்த்தா இருக்கும் மச்சான். உனக்கும் எனக்கும் சரியான போட்டி இருக்கு. இதை வச்சுதான் அதெல்லாம் பாப்பண்டா. வாடா, நான் ஜெயிக்கிறேன் நீ ஜெயிக்கிறான் அப்படிங்கிற கான்செப்ட்ல ஒரு வீடியோ இருக்கு. அடுத்தது அதில் நம்ம இது பாத்தீங்க அப்படின்னா வந்து 7th சன், 7ஆம் அறிவு, சூரியன் நடிச்ச படம் கிடையாதுங்க. இது வந்து சோனி ஃபயர்வொர்க்ஸோட 7th சன்ஸ். சும்மா வேற லெவல்ல பிரம்மாண்டமா வெடிக்க அப்படி சொன்னாங்க. என்ன மச்சான் இங்க பாருங்க, ஹாட் மிர்ச்சி சும்மா வேற லெவலா இருக்கும். ஹாட்டா இருக்குல்ல, சரி வச்சிரும். சுட போது மச்சான், கீழே வை மச்சான். ஐயோ, அடுத்து இது பாத்தீங்க அப்படின்னா பிக் டியோஸ் கலர் பிளஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கலர் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பலூன் மாதிரி வெடிக்குமா மச்சான், பலூன் போட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏய் வேற லெவல்ல இருக்கு மச்சான். இந்த ஸ்கை ஷாட்லாம் புதுசா இருக்குடா. இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா சோனி ஃபயர்வொர்க்ஸோட தான். அடுத்தபடி எந்த இருக்கு பாத்தீங்களா, இது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஸ்கை ஷாட் பிடி மச்சான். வாவ், இதுதான் பாத்தீங்க அப்படின்னா இந்த வாரியர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கை ஷாட் பிடி மச்சான். அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா சோனி ஃபயர்வொர்க்ஸ்ல இருக்கக்கூடிய புரூஸ்லி. எங்க மச்சான் டே இருக்கண்டா பத்தியா புரூஸ்லி. வாவ், புரூஸ்லி வேற லெவல்ல இருக்குங்க. வேற லெவலுக்கு சும்மா பயங்கரமா வெடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்க அப்படின்னா மச்சான் உனக்கு பிடிச்சது மச்சான். இவளுக்கு மட்டும் பிடிக்காது, பல்ல கட்டுறான் பாருங்க. தம்பி நாங்களாம் குடும்பஸ்தன் ஆயிட்டாப்பா. எல்லாரும் குடும்பஸ்தன் தான். அவன் மூடி ஸ்கை ஷாட் மேஜிக் கிறிஸ்டல் மச்சான். இதுவும் பாரு வேணாம். ஏய் சோதிக்காதீங்கடா என்ன. பையன் ஸ்கூல் போயிட்டு இருக்கான். சரி அடுத்தது. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா வந்து என்ன மச்சான் அது ஹெர்குலஸ் மச்சான். ஹெர்குலஸ் நீ ஹாலிவுட் படம் ஹெர்குலஸ் பார்த்துருப்பீங்க. இது பாத்தீங்க அப்படின்னா சோனி ஃபயர்வொர்க்ஸோட ஹெர்குலஸ். சும்மா பயங்கரமா சும்மா பூந்து விளையாட அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கை ஷாட் எல்லாமே சோனி, சும்மா பிராண்ட் தாங்க. பவரா இருக்கும், வேற லெவல்ல இருக்குங்க. இங்க இருங்க, தலையில தூக்கி வச்சுட்டு போனதான் இருக்கு. ஏப்பா எவ்வளோடா டே, என்னடா இவ்வளவு எடுக்கிறீங்க. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா கிளஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டைன். இதுவும் பாத்தீங்க அப்படின்னா சோனி ஃபயர்வொர்க்ஸோட தான். எல்லாமே பிராண்ட் தான் இந்த வருஷம். சும்மா தரமா இருக்க போகுது வீடியோ எல்லாம். ஆமா வேற லெவல் குவாலிட்டியில இருக்கும். இங்க கொட்டி கிடக்குற மொத்த பட்டாசோட விலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 லட்ச ரூபா தாண்டி வருங்க. ஆனா நம்ம மாடர்ன் கிராக்கர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல வாங்குறதுனால நமக்கு வந்து 50,000 தான் வந்துச்சு. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 4 பாக்ஸ் வருது. 4 பாக்ஸ் கிவ் அவேக்கு கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டுமே. அது இல்லாம இன்னுமே 2 பாக்ஸ் வரப்போகுது நம்ம வீடியோக்காக. அடுத்தபடியா பாத்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட ரெயின்போ கலர் ஸ்மோக் இருக்குங்க. இன்னுமே பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான பட்டாசு இருக்கு. அதெல்லாம் சின்ன பாக்ஸ் இருக்கு, பெரிய பாக்ஸ் இருக்கு. எதை நம்ம பேசணுமே, எதை நம்ம பார்த்தோமே, எதை பார்க்கல அப்படின்னு தெரியல. முத்து மச்சான் பார்த்தீங்கன்னா வந்து லோ சுகர் அப்படின்னால பார்த்தீங்கன்னா வந்து மயங்கி விழுந்துட்டான். சுகர் அதிகங்கிறான், லோ சுகருங்கிறான், ப்ரெஷருங்கிறான். டேய் எல்லாத்தையும் அடிச்சுடுவோம் மச்சான். டயர்டா இருக்கு. ஆனா முக்கியமா ஒரு விஷயம், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீங்களா கூட இந்த கிவே வின்னரா இருக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து 20 பேருக்கு நாங்கள் கொடுக்க போறோம் கிஃப்டா. ஸோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க மறக்காம அந்த லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி உடனே அனுப்புங்க. இந்த பாக்ஸை வாங்கி கொண்டாடுங்க இந்த தீபாவளியை. மச்சான் ஃப்ரீயா மச்சான், ஃப்ரீ தான் மச்சான், ஃப்ரீ தான். இதே மாதிரி 20 பேருக்குங்க. நிச்சயம் நீனும் கமெண்ட் பண்ண மச்சான், நீனும் செலக்ட் ஆனீங்கன்னா உனக்கு தர மச்சான் போறேன். நீ கமெண்ட் பண்ணி அந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்க மச்சான். இது 3ஆவது டைம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, பண்ணி விட்டுருங்க. எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசை தான். ஏன்னா நிறைய பேர் ப்ரோ எனக்கு வந்து வெடி அனுப்புங்க அப்படின்னாலாம் நிறைய பேர் கமெண்ட்ல போன வருஷம் கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வருஷம் இந்த கிஃப்ட் பாக்ஸை நம்ம வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ வீடியோ பார்க்குற நீங்க ஃபில் பண்ணி அனுப்புங்க. இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு சூப்பரான வீடியோல நாங்க வந்து உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து டாடா பாபே சொல்றது கேமராமேன் மோகன் கூட உங்கள் பாலா அண்ட் முத்து மச்சான். பாய் கிரேசி மச்சான்ஸ்.